வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? எது வளர்ச்சி? இத்தனை தேவாலயங்கள், இத்தனை பள்ளிவாசல்கள், இத்தனை கோயில்கள், உங்கள் ஜபம், உங்கள் பூஜை, உங்கள் தொழுகை, உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? நீ வெட்டிக்க நீ. இது விட்டலாச்சாரியார் படமில்லையின் உடன் பிறந்தார்களே, ஒரு மந்திர கொலை வைத்து மலையை வளர்ந்து விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய். மலையற்ற நிலம் பாலை வனம். எந்த உயிரினும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவதுதான். ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா? சிரிக்காத, உண்மையிலே கட்டி முடியல. ஒரு தளம் கட்டி இருக்குது. நான் சொன்னேனே 24 தேர்தல் அப்ப திறப்பாருன்னு, சரியா திறக்கிறாரு. ஒரு தளம் தான் கட்டியிருக்கு, மேல கோபுரம் அது செட்டு. இப்ப திறந்துட்டு கட்டுவார். உன்னை எங்க உண்டி தொலைகிறது? நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், என் அருமை பெற்றோர்கள்ட்ட, தம்பி தங்கைகள்கிட்ட, உங்களை நீங்க நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்க நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா? எல்லாத்தையும் யோசிப்பீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க, பெரியத்தம்மக்க, அவங்க பெரியம்மாமக்க, பொண்ணூடு போர், பொன்னெடுத்தோர், அவர்களுக்கு பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள், நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ். எனக்கு ரொம்ப மன வலிக்கும், தெரியாம இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு. நாய் நரியா இருந்தா கூட நான் வீட்டில் சுதந்திரமா போய் நக்கி திண்டு செத்துருக்கலாம்டா, இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும். என்ன செய்யுது, கூட பிறந்துட்டும் விட்டுட்டு போக முடியல. ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்க, நீங்க இந்துவாக இருந்து தமிழரானீர்களா இல்லை தமிழராக இருந்து இந்துவானீர்களா? நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழரானீர்களா? தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்களா? இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழரானீர்களா? தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா? மனச்சான்றை தொட்டு அல்லாமலை ஆணை கர்த்தர் மேலே ஆணையாக, பகவான் கிருஷ்ணர் மேலே இல்லை உங்க ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க, நீங்க எது இதுல உண்மை? நீ தமிழனாக இருந்து இந்து மதத்தை ஏற்றியா, இல்ல தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனாக ஏற்றியா? நீ என்னோட வா, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, வச்சுட்டு தரமாட்டான், நீ போய் இங்கிலாந்தில் இறங்கு. எவனாவது ஒருத்தன் ஹூ ஆர் யூ என்று கேட்கும்போது ஐ ஆம் கிறிஸ்டியன் ஒரு தடவை சொல்லி பாரு. இல்ல அரபு நாட்டுக்கு போ, ஐ ஆம் இஸ்லாம் சொல்லி பாரு. இல்ல நீ இந்த தானே இருக்கு கேரளா, வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் வரையோ அப்படின்னா ஐ ஆம் இந்து சொல்ல, ஐ ஆம் கிறிஸ்டியன். அவன் மொத்தமா பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் தமிழன்பா. உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது? இந்த பூனை இருக்குல்ல, பூனை இந்த இவ்வளோண்டு இருக்கும் பூனை, அதுக்கு பாலை காய்ச்சி சூடாக வச்சிட்டின்னு வச்சுக்க, பசியில் வந்து டக்குன்னு வாய வச்சுக்க. ஒரு தடவை சுற்றுச்சின்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையாக இருக்கிற எதுக்குமே கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை? மான தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாமல் போயிட்டுது? எத்தனை காலத்துக்கு இதை நம்பி ஏமாறுவ சொல்லு? மதமும் வழிபாடுமே வாழ்க்கைய, வாழ்க்கையில் வழிபாடும் ஒன்று, வழிபடுவதே வாழ்க்கை. அப்படி எப்படி இருக்க முடியும்? நீ வழிபட்டுக்கிட்டே இரு. நம்ம பாட்டனார் பாடுறார் பாருங்க, வள்ளுவர், உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறார். மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில், இந்த உலகில் பற்றற்று பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறார். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும்.
தினம் கோயிலில் போய் சாமி கும்பிடுறது. தேங்காய் கொண்டு போகிறது, வாழைப்பழம் கொண்டு போகிறது, பூ கொண்டு போகிறது, கரும்பு கொண்டு போகிறது, நெய் கொண்டு போகிறது. அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுப்பா? அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா, விவசாயி தான். அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள். அதை நீ யோசிக்கணும்ல. சமூகம் என்பது என்ன? ஒத்தார் ஒத்தார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார். ஒத்தத அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். அது என்ன ஒத்தது அறிவார்? இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன், நான் நெல்லை விளைய வச்சிட்டேன். அந்த நெல்லை அரிசியாக்குறதுக்கு ஒரு அரவை ஒரு எந்திரம் இருக்குது, அதை இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட கத்தரிக்காய் விளையுது. எனக்கு நெல் விளையுது, கேரளாவில் தேங்காய் விளையுது. என்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட பருத்தி விளையுது. என்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட தக்காளி விளையுது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது, அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு கலைஞன் தேவைப்படுறான். அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன், அவன் தேவைப்படுது என் வாழ்க்கையில். எனக்கு துணி தச்சுத்தர எனக்கு பருத்தி இருக்கு, அதை நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான். அவன் ஒருத்தன் அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான். நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது. அப்போ மண்பானையில் அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞன், ஒரு கலைஞன் தேவைப்படுறான். ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுங்கிறான். இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர்தான் சமூகம். அதை விட்டுவிட்டு நாங்கள்லாம் இந்து. அன்னைக்கு பார்க்குறேன் திருநெல்வேலியில் இந்து பாதுகாப்பு மாநாடு. மோடி ஆட்சியில் கூட இந்துக்கு பாதுகாப்பு இல்லை. இந்துவை யாற்றிருந்து பாதுகாக்கப்படுற? இந்துக்கிட்ட இருந்து தான். யாருக்கு என்ன பிரச்சனை? இவங்க பாலிசி என்ன சொல்லு? சரி, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய பொலிட்டிக்கல் பாலிசி சொல்லு. சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. போனஸு, சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்களை அரசு அறிவித்தது உண்டா? 60 ஆண்டுகளா? இல்லை. இவ்வளோதான். இது இந்த திராவிட மாடல். குஜராத் மாடல் ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமில்ல? என்னது? பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இவங்க கோட்பாடும் கொள்கைகளும். மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயில் கோயிலா ஓடி வர்றாரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, ஜெஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போகிற இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்தில் சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. சென்னையில பெருவெள்ளத்தில் மிதந்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீங்க? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேன்ட்டான். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? என்ன நிலைமை?